Hi, with a good day, this is Pramila. Welcome to our channel Anyone Can Cook. இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா வீட்டில் இருக்கிற ஹெல்தியான திங்ஸ் வச்சு ஒரு சின்ன ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அப்படி என்ன ஸ்நாக் ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கிறிஸ்பியான தால் பப்பட் தான் பார்க்க போகிறோம். இந்த ஹெல்தியான தால் பப்படை எப்படி செய்யணுன்றது பார்த்துடலாம் வாங்க. இந்த ரெசிபிக்கு ஃபர்ஸ்ட் பாசி பருப்பு 1/2 கப் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே உளுத்தம் பருப்பு 1/2 கப் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு ஊற வைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த 2 பருப்பும் ஆட் பண்ணதும் கம்ப்ளீட்டாக ஒரு 3 மணி நேரம் ஊற விட்டுடலாம். இதை பார்த்தீங்கன்னாலே தெரியும் பருப்பு எப்படி நல்லா ஊறி வந்திருக்குன்றது. இதை நம்ம கம்ப்ளீட்டாக இப்போ கொஞ்சம் லைட்டாக தண்ணி விட்டு மட்டும் அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இதை நல்லா அரைச்ச பிறகு 1/2 கப் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ளேவருக்கு கருவேப்பிலை எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். சீரகம் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். எள்ளு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இடிச்ச மிளகு 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காயத்தூள் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாம் ஆட் பண்ணதும் தண்ணி விடாமல் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி பருப்பு அரைக்கும் போது கொஞ்சம் தண்ணி விட்டு தான் அரைச்சிருப்போம். ஸோ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணதும் நம்மளுக்கு சப்போஸ் தண்ணி வேணும்னா வேணால் தண்ணி தெளிச்சுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம முறுக்கு மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுக்கும்போது நம்மளோட பப்பட் பார்த்திங்கன்னா ரொம்பவே கிறிஸ்பியாக வரும். ஸோ இந்த பப்பட் தட்டுறதுக்கு பார்த்திங்கன்னா நான் வீட்டிலே அவைலபிளாக இருக்கக்கூடிய ஒரு கவர் யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் செலக்ட் பண்ணுற கவர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிற மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு மேலே வந்துட்டு என்ன ஷேப்பில் வருதுன்றது ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். தட்டும்போது கையிலையும் கவர்லேயும் நல்லா ஆயில் அப்ளை பண்ணிட்டு தட்ட ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம எடுக்கும்போது ஒட்டாமல் வரும். ஸோ இந்த மாதிரி தட்டினதும் அப்படியே சைடில் நம்ம ஆயிலில் போட்டு எடுத்துக்கலாம். தட்டும்போது பார்த்திங்கன்னா ரொம்பவும் மெலிசாக தட்டிடாமல் அதே மாதிரி ரொம்பவும் திக்காக இல்லாமல் பார்த்துக்கோங்க. நம்ம இந்த ஸ்நாக்கில் ஆட் பண்ணியிருக்க எல்லா இன்க்ரீடியன்ஸுமே பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹெல்தி திங்ஸ் தான். முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த உளுத்தம் பருப்பில் விட்டமின் பி, கால்சியம், புரோட்டீன், அயன், எனர்ஜி கொடுக்கறது இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. அதே மாதிரி இந்த பாசி பருப்புலேயும் பார்த்திங்கன்னா பொட்டாசியம், மெக்னீஷியம், அயன், காப்பர், விட்டமின் B6, அப்புறம் ஃபோலேட், அப்புறம் ஃபைபர் இந்த மாதிரி நிறைய நியூட்ரிஷனல் வேல்யூ நிறைஞ்ச ஃபுட்டு தாங்க இது. உளுத்தம் பருப்பும் சரி பாசி பருப்பும் சரி இது ரெண்டும் சாப்பிட்றதுனால நம்ம டயபெட்டிக்ஸை ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான ஹெல்த்தி ஸ்நாக் ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணாமல் மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வீடியோ எப்படி இருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கொஞ்சம் அப்படியே லைக், ஷேர் அண்ட் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ரொம்பவே கிறிஸ்பியான ஹெல்த்தியான தால் பப்பட் ரெடி. ஸோ இந்த மாதிரி ஸ்நாக் ரெசிபிலாம் மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். ஸோ நவ் இட்ஸ் பை ஃப்ரம் பிரமிளா பிரகாஷ்.